எல்லா படத்துல இருக்க பாட்டும் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் கிடைக்கும்டா. பட் இதை விட இது இருக்கு, இதை விட இது இருக்கு, அப்படி சூஸ் பண்றாரு. சாங்ஸ் எல்லாமே போடுறாரு. பயங்கரமான ஒரு எனர்ஜி இவர்கிட்ட. எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, வாரிசேரை வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்டா நான் ஆட வச்சுட்டேன். டான்ஸ்ன்ற பேர் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு லவ் சாங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அப்படி எல்லாம் உட்காந்து கேட்பாங்க. லவ் சாங்குமே எனர்ஜியா இருக்கு பாருங்க. ஃபுல் பவர், ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி நிக்கிறாரு. அது வந்து கிரேட். அது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அவர் கிடைச்சிருக்கு. அவர் மூலியமா அந்த சாங் மூலமே அது எங்க கிட்ட கொஞ்சம் வருது. படமும் பெரம்பூர்ல தான் எடுத்திருக்காங்க. இந்த பாட்டையும் பெரம்பூர்ல தான் எடுத்திருக்கோம். நானும் பெரம்பூர்ல தான் இருக்கேன். ஹீரோவும் பெரம்பூர்ல தான் இருக்காரு. எல்லாருமே பெரம்பூர்ல தாங்க. இந்த படத்தோட ஆபீஸும் பெரம்பூர்ல தான் இருக்கு. இதுவே பயங்கரமான ஒரு கண்டென்ட். ஒரு சாங் வந்து மீசை முறுக்குல ஒரு பாட்டு வந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆனா நீங்க இன்ஸ்டால ஒரு சாங் வந்து இப்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க. நீங்க டான்ஸ் ஆடி. அது என்ன சாங் சொல்லுங்க? அது அன்பே டயானா படம்ல. ஆமா ஆமா. மீசை முறுக்கு படத்துல நான் பாட்டு பண்ணிருக்கேன் சொல்லுவோம். அதுலயும் கொஞ்சம் நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப பிளஸ்டா கிடைச்சது அது எனக்கு. அதுக்கப்புறமா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வெளியே வரல. அது ஹோல்ல தான் இருக்கு. அதுவே எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் பண்ணியிருக்கேன்டா. நம்ம அது அந்த செட் ஆஃப் சாங்ஸ் கிடைச்சது. அது மேபி அது வந்தா என்னோட நேம் கொஞ்சம் பூம் ஆகும். 100% பூம் ஆகும். ஏன்னா நாங்க மீசை முறுக்கோட ஒரே விஷயம் மட்டும் எனக்கு என்னன்னா, ஆரா சாங் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் மட்டும் ரொம்ப ஃபேம் ஆகி ரீல்ஸ்ல கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அபிஷேக் அவரோட ஒரு சாங் வந்து வந்திருக்கு. பவளமல்லின்னு ஒரு சாங்குமே அந்த ஒரு அபிஷேக்கா அபிஷேக் அங்க சிங்கர் அவரு. ஓ சிங்கர். ஓகே ஓகே ஓகே. சோ அவரோட சாங்குமே அந்த பவளமல்லில அந்த குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் ஸ்டெப் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சரி மாஸ்டர். சோ உங்க சாங்ல வந்து அப்படி ஏதாச்சும் இருக்கா? இருக்கு இல்லாமலாம் எப்படிடா. அவரு நீங்க அவர்லாம் அந்த கடவுளோட குழந்தை மாதிரி அவருங்க. என்ன ஐடியா, என்ன பிரில்லியன்ட். இந்த பாட்டு கேட்டா செமையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த பாட்டு கேட்டு இதை விட இது நல்லா இருக்கு. சரி ஓகே அடுத்த பாட்டு என்னங்க இது பயங்கரமா இருக்கு. அப்படிதாங்க இருக்கு. என்கிட்ட ஒரு 5 பாட்டு இருக்குங்க. சொல்றேன் எல்லா படத்துல இருக்க பாட்டும் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் கிடைக்கும்டா. பட் இதை விட இது இருக்கு, இதை விட இது இருக்கு, அப்படி சூஸ் பண்றாரு. சாங்ஸ் எல்லாமே போடுறாரு. பயங்கரமான ஒரு எனர்ஜி இவர்கிட்ட. இந்த கான்செப்ட்ல போய் உட்கார்ந்தேன். எல்லா சாங்குமே எனர்ஜியா இருக்குடா. எப்பவுமே ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு லவ் சாங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அப்படி எல்லாம் உட்காந்து கேட்பாங்க. லவ் சாங்குமே எனர்ஜியா இருக்கு பாருங்க. இந்த 9 இவருது தனி ஒருவன் பீச்சில் வருவாரு. அதுவும் நம்ம தான் பண்ண மறந்துட்டேன். ஜோரமா அந்த பாட்டுல எண்டெல்லாம் ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. பயங்கரமா பாடுறாங்க. என்னடா அது நம்மளே ஒரு மாதிரி ஆகும். நான் மாஸ்டர்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணேன். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா சாங்குமே ஒரு எனர்ஜியாவே இருக்குன்னு சொல்ல வரேன். எனர்ஜி டவுனே ஆகல. 3 ஹவர் அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து நிற்கும் போது ஃபுல் பவர், ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி நிக்கிறாரு. அது வந்து கிரேட். அது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அவர் கிடைச்சிருக்கு. அவர் மூலியமா அந்த சாங் மூலமே அது எங்க கிட்ட கொஞ்சம் வருது. எனக்கு அது கிடைச்சிருக்கு. இப்போ அது இன்பிட்வீன் கேப்ல வந்து எனக்கு அன்பே டயானான்னு ஒரு படம் கிடைச்சது. $1 மில்லியன் கம்பெனியில் அவங்க ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் க்ளோஸு. அவங்க மூலியமா கூப்பிட்டு பேசினாங்க. டைரக்டர் பாரி சார் இருக்காரு. அவங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஜமா படத்துல. அதுவே பயங்கரம். அதை பத்தி பேசினாலும் நிறைய பேசலாம். நீங்க பார்த்துருப்பீங்க ஜமா. பார்க்காதவங்க யாருமே சினிமா லவர்ஸ் கண்டிப்பா சார். சினிமா லவர்ஸ் அதை பார்க்காம யாரும் இல்லை, இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட நெக்ஸ்ட் இதுவாக தான் இருக்கும். ஆனா இது டோட்டலாவே இது வேற மாதிரி இருக்குங்க. அவர் பழகிற விதம், அவர்கிட்ட நான் பார்த்தேன் இப்பதான். ரொம்ப ஒரு மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஒரு பர்சன் சொல்லுவோம்ல, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி சொல்லுவோம்ல, அப்படிதான் பழக்கிறாரு. நான் நினைச்சேன் ஒருவேளை இவர் இந்த படத்துல கேரக்டர், அந்த படமே அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த டீசர் ட்ரைலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு வீட்டுல சண்டை என்ன ஆகும் ஏதாகும் சண்டை போறது இப்படிதான் இருக்கும். அது ட்ரெய்லர் டீசரவே நம்ம கிட்ட பழகும் போது ரொம்ப 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 ஜாலியா பழகுறாரு. ரொம்ப நான் ஹீரோ மாதிரியே பண்ண மாட்டாரு.
ஒரு கேரக்டர் உண்மையிலேயே அதான் கேரக்டர். அவரு லைவா இருக்காரு. லைக் ஒரு சேதுன்ன மாதிரி விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு லைவா. ஆனா அவரும் நீங்க ஆக்ஷன் பண்ணாலுமே ஒரு மாதிரி லைவா நடிப்பாரு. ஆமா சார். மோகன்லால் சார் அங்கெல்லாம் நம்ம இவங்கெல்லாம் பார்த்துட்டு இவரை பார்க்கும்போது கூட இல்லைன்னா இவரு உண்மையிலேயே இப்படிதான் பண்றாரா இல்ல உண்மையிலேயே அப்படிதான் பண்றாரு. நான் பார்த்துட்டேன். ஏன்னா நான் ஒரு 10 நாள் டிராவல் பண்ணேன். பிளஸ் எடிட்டிங்கோட சேர்த்து ஒரு 14 நாள் டிராவல் பண்ணும்போது அவரோட ஃபுல்லா நம்மளுக்கு தெரியுது. கூப்பிட்டு சாங் கொடுத்தாங்க. அவரும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். என்ன புது மாஸ்டர், இவர் படம் அது அந்த அக்செப்டன்ஸ் முக்கியம் இல்லை, பெரிய மாஸ்டர் போகலான்னு இல்லாமல் என்ன அக்செப்ட் பண்ண அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் பாரி சாருக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் தான். கூப்பிட்டு கொடுத்தாங்க ஒரு ட்ரஸ்டபுளாக. அவருக்கு வந்து இந்த ரிஹர்சல்ஸ் அந்த ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தோம். அதில் ஒரு கொஞ்சம் ஹாப்பி. அப்புறம் ஷூட் டேட் வந்தது. ஷூட்டை முடித்தோம். ஒரு 2 நாளில் தான் முடித்தோம் ஷூட்டு. லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா படமும் பெரம்பூரில் தான் எடுத்திருக்காங்க. இந்த பாட்டையும் பெரம்பூரில் தான் எடுத்திருக்கோம். நானும் பெரம்பூரில் தான் இருக்கேன். ஹீரோவும் பெரம்பூர்ல தான் இருக்காரு. எல்லாருமே பெரம்பூர் தாங்க. இந்த படத்தோட ஆபீஸும் பெரம்பூர்ல தான் இருக்கு. இதுவே பயங்கரமான ஒரு கண்டென்ட்ங்க. இது அந்த படமே அந்த நீங்க அந்த ட்ரெய்லருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த காட்டும் போதே அந்த பெரம்பூர் அந்த வேசற்படி சண்டை போடுற ஒரு இதுன்னா நீங்க எங்க ஏரியாடா அது சிக்னலே இல்லாத ஏரியான்னு பார்த்தா அது பெரம்பூர் தான் அப்படின்னு சொல்லி எனக்கே இப்பதான் வந்து நானே யோசிக்கிறேன். ஆமா இல்ல நம்ம ஏரியால சிக்னலே கிடையாது. எங்க ஏரியால சிக்னலே இல்ல. நானும் அந்த சீன் பார்த்தேன் சார். அந்த மேல இருந்து பாத்திருக்கேன். இதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த சாப்பாடு விஷயங்கள் இது எல்லாமே நான் அதுல ஏன்னா நாங்க அங்கேயே டிராவல் பண்றதுனால எங்களுக்கு அது பெருசா தெரியல. எப்பவுமே பக்கத்துல இருக்க ஒரு விஷயம் யாருக்குமே பெருசா எதுவுமே தெரியாது. நாங்களுமே அது சீன்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணோம் சார். அதுல சொல்லுவாங்க நாங்க தான் புளியந்த உள்ள சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கோம். சுத்தி பாரு நாங்க தாண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு பெரம்பூர். அப்பதான் எல்லாரும் மேப் எடுத்து க்ளோஸ் அப்ல பாக்கும்போது சென்னை சென்ட்ரல்ல நடு பிளேஸ்ல இருக்குது பெரம்பூருங்கிறது. ஆமா இல்ல அப்படின்னு எங்களுக்கு பாருங்க. இதெல்லாம் தான் இப்ப இது கொண்டு வராங்களா. அதனால இந்த பெரம்பூரை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் ஒரு மாதிரி அதான் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நம்ம கூட கனெக்ட் ஆகி என் கூட ரொம்ப அழகா நான் எந்த ஸ்டெப் போட்டாலும் இந்த நூன்ற வார்த்தை வாயில வரவே இல்லை. எனக்கு அதுவே பயம் இல்லைங்க. அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணா பயம் என்ன பயம் வரும்னா அப்ப இதை விட பெஸ்டா கொடுக்கணும், இதை விட பெஸ்டா கொடுக்கணும். அவரு சாட்டிஸ்ஃபை பண்றமா இல்லையா. அதே மாதிரி இன்னொன்னு அவரை நான் அழகா காட்டணும், அவரை அழகா ஆட வைக்கணும்ல அவரு. ஆனா எனக்கு ஒரு பெருமை என்னன்னா பாரி சேர வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்டா நான் ஆட வச்சுட்டேன். டான்ஸ்ன்ற பேர் வந்து எனக்கு இருக்கும். எனக்கு அது வந்து கொடுத்தது வந்து $1 மில்லியன் யுவராஜ் ப்ரோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அவங்க எல்லாருமே அந்த பாரி சேர் தான். இவங்க எல்லாரும் கிடைச்சதுனாலதான். அதான் ஆஃப்டர் த 2 days வந்து தே ஆர் வெரி ஹாப்பி ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே. ஏன்னா கொடுத்த டைம் லிமிட்ல என்னோட மேஜிக்கையும் என்னோட பெஸ்டும் நான் கொடுத்தேன். சார் அதுல நிறைய மேஜிக் இருக்கு சார். உங்களோட மேஜிக் வந்து தனியா தெரியும். அந்த ஒரு ஸ்டெப்பா அந்த யூனிக்கான ஒரு விஷயங்கள் சூப்பரா தெரியும். அந்த ஒரு கேமராமேனோட தெரியும். அதுல அவரு மாஸ்டர் என்னடா பண்ணி வச்சிருக்காரு நாங்க செக் பண்ணவே வேணாம். அந்த லாஸ்ட் ஷாட்லாம் வந்துட்டு அப்படின்னு நாங்க வியந்து பாக்குறோம். இது எப்ப ஃபுல்லா ஒரு மூவியா வந்து நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கும்போது அப்படி எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கு அந்த ஒரு சீனு. சோ நீங்க அதுல ஒர்க் பண்ணும் போது நாங்க வந்து கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்கணும் சார். சோ எப்படி அதெல்லாம் பிளான் பண்ணீங்க? அதெல்லாம் பிளான்னா இப்போ ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டரா ஒரு பாட்டு கேட்கும் போது ஒரு ஐடியா தோணுங்க. இந்த ஐடியா வந்து நாங்க அங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணாதான் இதெல்லாம் வெளியே வரும். அவங்க அக்செப்ட் பண்ணாம வேணா மாஸ்டர் நம்ம எப்படி ஆடிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னா அது அங்கேயே தான் ஆடுவோம். ஒன்றும் இல்லை. நம்ம சொல்லும் போது அவங்க அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு பாரி சார் தான் அது ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். அது இது மட்டும் இல்லை. நீங்க அதுல சில சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. என்ன பேச விட்டா நான் நிறைய சொல்லுவேன். இல்லை அதுல சாங்கோட ஓப்பனிங்ல இருந்து உங்களுக்கு ஒரு பல்லவில இருந்து ஒரு சரணம்ல இருந்து ஒரு பீஜியம்ல இருந்து ஒரு எண்டு பல்லவி ஒரு எண்டு பீஜியம் வரைக்கும் எல்லாமே மேஜிக்கா இருக்கும். இதுல ஒன்னொன்னு இருக்கும். நீங்க பார்த்தது எண்டு மட்டும் ஒரு வைப்பு பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ் ஷாட்டு பஸ் மேல இருந்து அவங்க 2 பேரும் ஆட வச்சு கேமரா வந்து சிங்கிள் ஷாட்ல கீழே கொண்டு வருவோம். கட் பண்ணீங்கன்னா நீங்க பாரி கீழே இருப்பார். மேல இருந்த பாரி சார் வந்து அங்கிருந்து நாங்க கட் பண்ணாம ட்ராக் அப்படியே பேக் போய் ஜிம்மி பேக் போனோம்னா ஒரு கீழே நிற்பார். பொசிஷனிங்ல நிற்பார். அதுவே எல்லாருமே மிரண்டு போய் எனக்கு பிருந்தா மாஸ்டர்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அந்த எண்டு மேட்ரு பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரா இருக்குடா, செமையா. சரி
இதுதான் போய் மக்கள்கிட்ட போய் சேரணும். இதுதான் கண்டிப்பா. எங்களோட ஆசை, எங்களோட ஐடியா, எங்களோட கிரியேட்டிவிட்டி. இவங்க என்ன பண்றாங்க, புது மாஸ்டரா வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னு உடனே எங்க மாஸ்டர்ஸ் பாருங்க அப்ரிஷியேட் பண்றாங்க. சூப்பர் சமையா இருக்குடா, நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த சைட்ல பாரிஸ் மாஸ்டர் இதை வைக்கலாம் மாஸ்டர், இந்த எண்டில் இது நல்லா இருக்கு மாஸ்டர். அந்த காலம் அவங்க தான் எடுக்கணும். ஏன்னா நான் ப்ரொமோ சாங்னும் போது நான் சொல்ல முடியாது இதெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் போடலான்னு. ஏன்னா எதை ரிலீஸ் பண்ணணுன்றதுலாம் ப்ரொடக்ஷன் டீம் இருக்கும், ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்கும், டைரக்ஷன் டீம் இருக்கும். இவங்கெல்லாம் நான் என்னோட ஐடியா த்ரோ பண்ணுவேன். இதெல்லாம் இருக்கு. நீங்க பார்த்தது வந்து இந்த சாங்கோட டீசர் தான் எண்டில் பார்த்துருக்கீங்க. இந்த சாங்கோட ஃபுல்லா ஒரு 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 வைப் வந்து எனக்கு தெரிஞ்சு படம் வரும்போது தான் பாப்பீங்க. கண்டிப்பா வெயிட் பண்றோம் சார். நாங்க அந்த ப்ரோமோ பார்ட்டே வந்து எப்படா படம் வரும் அப்படின்னு வெயிட்டிங்ல இருக்கேன். சோ கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்றேன். அதுல நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா கோபி இருக்காருல்ல, இந்த கோபி பரிதாபங்கள் கோபி, அவரு ஆக்ட் பண்ணியிருக்காரு, டான்ஸ் ஆடுறாருங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். நான் நினைச்சேன் சரி ஐயோ இவங்களுக்கு டைம் இருக்குமோ ரொம்ப அப்படின்னு நினைச்சேன். ஈஸியா கேட்ச் பண்ணிட்டாரு. அவரு பண்ணியிருக்காரு. கூட இன்னொரு 2-3 ஆர்டிஸ்ட் பண்ணாங்க, எனக்கு பேர் சரியா மறந்துட்டேன். 2-3 ஆர்டிஸ்ட் பண்ணாரு. அப்புறம் இந்த பாரிஸரோட டீம்ல இருந்து இன்னொருத்தர் ரொம்ப குண்டா, ஐயோ பெரிய மறந்துட்டேன். சரி இவங்க எல்லாருமே அதுல பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டாங்க. பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்தது வந்து கோபி. ஏன்னா கோபி நம்ம ஃபன் பண்ணி பார்த்துட்டோம்ல. சடனா ஆடுறானா சூப்பரா ஆடுறாருங்க அவரு. நல்லா ஆடுறாரு அவர். மேபி அடுத்தடுத்த படத்துல அவருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். நீங்க சொன்னது படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைச்சிரும் நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு அப்புறம் நினைக்கிறேன் சார். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க வெயிட் பண்ணி தான் அதை பாக்குறோம் சார். வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், சீக்கிரம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க இப்ப பேசின வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி தெரிஞ்சிச்சு. பாசிட்டிவ் வைப் வந்து அப்படி நிறைய கிடைச்சிருக்கு சார். நானும் ஒரு மாதிரி எனர்ஜி ஆயிட்டேன். ரொம்ப டயர்டா தான் வந்து உட்காந்தேன். பட் உங்ககிட்ட பேசும்போது என் மூஞ்சி இப்ப பார்த்தே தெரியும், ஒரு ஹாப்பி மூமெண்டோட தான் நான் இருக்கேன். ஆமா சார், ஒரு வைப். அதுதான் நல்லா இருக்கு. சரி சார், இவ்வளவு நேரம் நிறைய கொஸ்டின் கேட்டேன். ஒரு கேம் இருக்கு சார். அந்த ஒரு கேம் சார், அந்த ஒரு கேம் மட்டும் நீங்க சொல்லிடுங்க சார். கேம் என்ன, செஸ்ஸா? சார் அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் இல்ல. அது ஒரு கேம், ஒரு 10 பேர் நான் சொல்லுவேன். சோ நீங்க அவங்களுக்கு இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர்ட்ட போய் எனக்கு ரேட்டிங் கொடுக்க சொல்லு. ஒரு ரேட்டிங் கூட கொடுக்க சார். அது ஒரு ஃபன் தான் சார், சும்மா நம்ம ஃபன்னா பண்ணலாம். சோ நான் பேர் சொல்றேன், அவங்களுக்கு இந்த பிளேஸ் சும்மா ஃபன் தான் சார். சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி? சரி, யார் பேரை சொல்ல போற சார்? சொல்லும் போது அது உங்களுக்கு இருக்கிற சர்ப்ரைஸ். அது உங்களோட க்ளோஸான இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அவங்க இல்ல, ஒய்ஃபே 10 பேர் எப்படி சொல்லுவ? 10 ஒய்ஃப் சொல்லுவ சார். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் மேம் தான் சொல்வீங்க. சோ அதனால மேம் வந்து நான் எடுக்க சொல்லல. ஆனா இவங்க எல்லாரும் அப்ப 9 ஒய்ஃப் இருக்குன்றியா? சரி இல்ல சார். ஆனா இவங்க எல்லாரும் உங்களுக்கு க்ளோஸான பர்சன் தான், நான் எடுத்திருக்க பேர்லாம். சோ இவங்களுக்கு வந்து பிளைண்ட் ரேங்கிங் இப்ப கொடுக்க போறீங்க. கண் முடிக்கணுமா சார்? கண்ணன் 3 நாளும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் பேர் சொல்றேன் சார். யார் கண்ணன்? சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சோ ஒரு 10 பிளேஸ் இருக்கு. நான் 10 பேர் சொல்லுவேன், அவங்களுக்கு இந்த பிளேஸ் சொல்லுவேன். 10 பேர் சொல்லுவீங்களா? ஆமா சார். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பேர் சார். ஃபர்ஸ்ட் பேரேவா? இவங்களுக்கு எந்த பிளேஸ் கொடுப்பீங்க? 10ல எந்த பிளேஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது. சலாம் இப்பதான் சொல்லுங்க, எதுலயோ ஒண்ணுல பாத்து அவங்க ஃப்ரெண்ட் தான் அந்த கேம் விளையாண்டது. மணி தானே? ஆமா சார். அவன மாட்டே நானாவது பரவாயில்ல, இங்க ஏதாவது சொல்லி கட் பண்ணிக்கலாம். அந்த குழந்தை அங்க ஸ்டேஜ்ல அவனால என்ன பண்றதுன்னு மணி சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, எனக்கு கேம்லயே இந்த கேம் எனக்கு பிடிக்காதுங்க, விட்டு. அழகா இருக்கும் அந்த இது. சரி சார், இப்ப நம்ம அந்த கேம் தான் விளையாட போறோம். எனக்கு வந்து நீ சரி சொல்லுங்க பாப்போம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதெல்லாம் ஓகே. ஆனா 10 பிளேஸ்ல ஏதாவது ஒருத்தவங்க தான் சார் கொடுக்கணும். எல்லாமே பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ். 10 பிளேஸ் 10 பேர். நான் 10 பேர் உங்ககிட்ட கேட்பேன் சார். அவ்வளவுதான் சார். சார் நம்ம இதுல யூனிக்கா ஏதாவது விஷயம் பண்ணணும்ல. இது யூனிக்கா இருந்ததுமா? நல்ல தமிழ் பாதி, ஆங்கிலம் பாதி. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் சார். ஃபர்ஸ்ட் நேமா? நான் என்ன கொடுக்கணும்? மார்க் கொடுக்கணும். மார்க் கொடுக்கணும். 10ல இந்த பிளேஸ் யாரு கொடுப்பீங்க? இவங்க எல்லாம் மார்க் கொடுத்து தான இங்க உட்கார்ந்திருக்கேன். சாண்டி மாஸ்டர். 10லயா? 1 to 10 1 to 10. சாண்டி மாஸ்டர். இதுக்கே யோசிக்கிறீங்க, அடுத்த ரொம்ப யோசிப்பீங்க. இல்ல சார், ரொம்ப நான் டிராவல் பண்றேன் சார், அதனால 5 ஓகே சார். தினேஷ் மாஸ்டர். 4 ஓகே 4.
ராபர்ட் மாஸ்டர். ராபர்ட் மாஸ்டர் அவர் ஒரு டார்லிங்க. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ்னால நான் எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு ஹாப்பி தான். அவருக்கு வந்து ஒரு ஒரு 8. 8. ஓகே சார். அதுக்கடுத்து பிருந்தா மாஸ்டர். நோ ஆப்ஷன். சார் 1. ஓகே. பிரபுதேவா மாஸ்டர் 2. 2. கலா மாஸ்டர். நீங்க வந்து பாருங்களேன், என்னதான் பர்சனலா கேட்டீங்க கரெக்டா? எனக்கு பர்சனலா எனக்கு என்னவோ அதான் சரி கொடுத்தேன். சார் இது அப்படிதான் போடணும். அதுலயும் நீங்க கலா உங்க எல்லாருக்கும் மார்க் கொடுத்த ரகு மாஸ்டர் கீழே கம்ப்ளைண்ட் சார் வந்து அப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார். கலா மாஸ்டர் சார். ஓகே. ராஜு மாஸ்டருக்கு என்ன சார் பிளேஸ் கொடுப்பீங்க? ராஜு மாஸ்டர் நீங்க அந்த பேர் சொல்லும் போது சைலண்டா அப்படி சொல்ல சார் ராஜு மாஸ்டருக்கு என்ன பிளேஸ் கொடுப்பீங்க சார்? எனர்ஜி தான். எனர்ஜி தான் சார். எனக்கு வந்து அவர் பெரிய ட்ரீம். அதனால அவருக்கு வந்து நான் 2 கொடுத்துட்டீங்க சார். ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இவங்க தேர் லெஜெண்ட்ஸ். நான் வந்து பிரபு மாஸ்டர் கூட தான் இவரும் பார்ப்பேன். பிரபு மாஸ்டரும் இவரும் என்னதான் பிரதர்ஸா இருந்தாலுமே எங்களுக்கு இவங்கெல்லாம் ஒரு காட். ஓகே. இவங்களை பார்த்தா நாங்க எல்லாமே நெக்ஸ்ட் வந்தோம்னால இவங்களுக்கு 2 பேருக்குமே நான் செகண்ட் கொடுக்குறேன். ஓகே சார். சூப்பர் சார். சரி ஓகே சார். பாபா பாஸ்கர் தலைவன் நம்பர் 1 சார். நம்பர் 1 தான். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். கேம மாத்து. எனக்கு அவங்களும் ஒண்ணுதான் இவரும் சார். உங்களுக்கு வந்து நான் 10 பிளேஸ் கொடுக்கிறேன். 2 கண்ணு இருக்கு, ஒரு கண்ணை எடுத்துட்டா சார் எடுக்க கூடாது சார். அது மாதிரி தான் அதுவும். சரி ஓகே சார். அவருக்குமே வந்து 2ல வந்து 2 யாருக்கு? பாபா பாஸ்கர் தலைவன் 1 தான் சார். எத்தனை 1 சார்? எல்லாரும் 1. பிருந்தா மாஸ்டர், பாஸ்கர் மாஸ்டர் 1 செல்லும். அவ்வளவுதான். ராஜு மாஸ்டர், பிரபு மாஸ்டர் 2. ஓகே நீ அங்க வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். 3rd கலா மாஸ்டர் குத்தனா? ஆமா சார். 3rd வந்து கலா மாஸ்டர் கொடுத்துட்டீங்க. 4th தினேஷ் மாஸ்டர், 5 சாண்டி மாஸ்டர், 8 ராபர்ட் மாஸ்டர். ஆமா சார். இன்டர்வியூ கேமரா இப்படி திருப்புங்களே. இந்த பக்கம் வெல்கம். இப்போ நீங்க ஒரு சின்ன பிரேக் போட்டு வந்துடலாம். அதுக்குள்ள வந்து துர்கா மேடம் வந்து ஒரு சின்னதா கண்ணு கலங்குனதுனால நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் சொல்லலாம். ஐயோ இதெல்லாம் கட் பண்ணிருங்க சார். இப்ப சொல்றவர் தான் வந்து நாங்க 1ல சொல்லுவோம்னு நினைச்சோம். நானே கேட்டிருந்தா இவருதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைப்பேன் சார். அவ்வளவு பெரிய மாஸ்டர் சார். ஆமா சார். பிரபு மாஸ்டர் கூட அவ்வளவு பெரிய மாஸ்டர் சார். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அந்த மாஸ்டர். பொண்ணுங்கள்னாவே அந்த மாஸ்டருக்கு அவ்வளவு பிடிக்கும் சார். பொண்ணுங்க எல்லாத்துக்குமே லிஸ்ட்ல அவர் தான் சார் இருப்பாரு. அவ்வளவு பெரிய மாஸ்டர் சார். நாங்க வந்து டைரக்டா எந்த பேரும் இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பொண்ணுங்களுக்கு இப்படி கேட்டாங்கன்னா அவரை தான் சொல்றாங்க சார். சொல்லிட்டா சார் அவர் பேரை சொல்லுங்க. அவருக்கு வந்து 10 சார். என்ன சார் அவருக்கு போய் 10 கொடுத்துட்டீங்க? உங்க லிஸ்ட் எல்லாம் நம்ம ஒன்னும் அங்க போகணும்டா. ஆனா ஓகே. சோ அடுத்து ஒரு மாஸ்டர் தான் மணி மாஸ்டர். மணியா? அவன் எடுத்துக்கலாம் செல்வான். என்ன அவன் என்னோட குழந்தை தான். அவனும் 9 வச்சுக்கோங்களேன். நாங்களாம் இப்பதான் வரோம். நான் 10 இருக்கேன். அவனை 9 வச்சுக்கோங்க. அவன் என்னோட தம்பி. நாங்கெல்லாம் இப்ப வரோம்டா. இவங்க எல்லாரும் பார்த்தா நாங்க வரோம்ல. அதனால எனக்கு சந்தோஷம் தான். ஓகே சார். சூப்பர் சார். சோ நான் வந்து 10 பிளேஸ் சொன்னேன். ஆனா சார் வந்து 5க்குள்ள அப்படியே முடிச்சுட்டு நாங்க பெருந்தன்மையா நாங்க எடுத்துக்கிறோமா 10 பிளேஸ் நான் எடுத்துக்கிறேன்னு. சோ இந்த இன்டர்வியூல வந்து ஒரு வைபோட முடிச்சிருக்கேன் சார். சீரியஸா சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்ட்ட தெரிஞ்சிச்சு. முக்கியமா வந்து இந்த இதுல நான் இப்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா டான்ஸ் கிளாஸ் நான் பர்சனலா ஜாயின் பண்ண போறேன் சார் நீங்க சொன்னதுல. ஏன்னா நிறைய விஷயங்கள் டான்ஸ் ஆனா கிடைக்கும்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். சோ கண்டிப்பா வந்து நான் இப்ப போய் எங்க அப்பா கால் பண்ணி என்னை டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்றதா என் வேலை சார். சோ நிறைய கொஸ்டினுக்கு தெளிவா வந்துட்டு ஒரு பதில் வந்து கொடுத்திருக்கீங்க. உண்மையா? ஆமா சார். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்கீங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள் ஆகட்டும், மக்களுக்கு தெரியாத விஷயம் ஆகட்டும், நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. சோ ரொம்ப நன்றி சார் இந்த டைம் ஒதுக்கி எனக்கு சொன்னதுக்கு. உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் திரைமொழி டீமுக்கும் பெரிய தேங்க்ஸ். என்னையும் கூப்பிட்டு அழகா இன்டர்வியூ பண்ணி ஒரு அழகான டிஓபி, டென்ஷன் ஆகாத ஒரு டிஓபி, ஒரு அழகான கியூட்டா ஒரு பேரு. அதனால நீங்களும் நல்ல பெரிய ஆங்கரா வரணும் சொல்லும். நாளைக்கு நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும். உங்களை ஒரு 4 பேர் கொஸ்டின் கேட்கிற மாதிரி. கொஸ்டின்னா அந்த கொஸ்டின் இல்ல, நீலாம் ஒரு ஆங்கர் அந்த கொஸ்டின் கிடையாது. இவ்வளவு மாதிரி ஒரு ஆங்கர் அப்படின்னு நீங்களும் ஒரு 4 பேரை நாங்க எப்படி இந்த 10ல இருந்து நாங்க இந்த 9 பேரை எப்படி நாங்க வச்சிருக்கோமோ அது மாதிரி நீங்க ஒரு 9 பேரையோ 10 பேரையோ வச்சுக்கோங்க. வச்சாதான் நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும். அதனால அப்படி ட்ரை பண்ணி மேல வாங்க. அது நீங்க வந்தாலும் சந்தோஷம் தான், அவர் யார் வந்தாலும் சந்தோஷம். ஆனா வாங்க, வரத்துக்கான இடம் நிறைய இருக்கு. அதுதான் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப கையிலேயே இருக்கு. சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்க, மேல வாங்க.
ரொம்ப நன்றி சார். சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நல்லா ஆமா சார். சோ உங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், உங்க வைபோட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அடுத்த கொடுக்குற மார்க் இப்ப என்கிட்ட கேளு, 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க மார்க் இப்ப கேளு என்கிட்ட. எனக்கு எவ்வளவு? சோ அடுத்த இன்டர்வியூல இது மாதிரி ஒரு வைபா அடுத்த இன்டர்வியூ தான். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார் நீங்க. சோ நான் வந்து எடுத்து ஒரு வைபோட எடுத்துக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ இப்போ ஒரு ரேண்டமாலாம் இல்ல, ஒரு இப்பதான் கரெக்டா கொடுக்க போறீங்க. சோ எனக்கு எவ்வளவு 10க்கு மார்க் கொடுப்பீங்க சார்? 10க்கு மார்க்? ஆமா சார் இவ்வளவு யோசிக்காதீங்க சார். எங்க எடிட்டர் வந்து இப்படி 10க்கு நீங்க சொல்லிட்டாங்க போது அவரே முட்டை போட்டுருவாரு. அப்படி இல்ல, நம்பர் 1 தான் சார். தேங்க்யூ சார். அது உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தை வந்தபோது எனக்கு சைடுல இருக்கவங்க எல்லாருமே நம்பர் 1 தான் சொல்லுவோம். தேங்க்யூ சார். அப்படி நினைச்சு தி பெஸ்ட்னு என்னைக்கு நினைச்சு நம்ம ஒரு வேலையில உட்கார்றோமோ நம்மளுக்கு அது பெஸ்டா இருந்தா போதும். தி பெஸ்ட் நம்மளால யாருமே கொடுக்க முடியாது. நீ நல்லா இல்ல, நீங்க எவ்வளவு பேர் ஆளை கூப்பிட்டு வந்தாலும் தி பெஸ்ட்லாம் இல்ல. அது அவருக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு. அது மாதிரி உன்னோட பெஸ்ட்டை இன்னைக்கு நீ கொடுத்தீங்க, என்னோட பெஸ்ட்டை நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். கண்டிப்பா அண்ணனோட பெஸ்ட் அண்ணன் அழகா செட் பண்ணி எனக்கு பின்னாடி லோகேஷ் கனகராஜ் சார் படத்துல வரா மாதிரி இந்த மார்ஷல் இல்லாம ஷெல் மட்டும் இங்க இருக்க மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாரு. சைட்ல எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஒலி இருக்கணும் பின்னாடி, அந்த மாதிரி ஒலி செட் பண்ணி கொடுத்துருக்காரு. அழகா செட் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.